NEET Physics Tamil Work Energy Power Problems are solved. Dated 3rd July 2020. Presented by NEET Physics Tamil. The questions in this presentation are taken from NCERT 11th Physics books for discussion. Projection of a vector on another. Its importance. இந்த பிக்சர்ல ரெண்டு வெக்டார் காமிச்சிருக்கோம். வெக்டார் F and வெக்டார் D. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ ரெண்டும் மீட் பண்ணாமல் இருந்தாலும் ஆங்கிள் தீட்டான்னு சொல்கிறோம். எப்படின்னா ஏதாச்சும் ஒரு வெக்டாருக்கு பேரலாம் ஒரு லைன் வரைகிறோம். ஸோ தட் வில் டச் தி அதர் வெக்டார். ஸோ இந்த வெக்டாருக்கு பேரலாம் இந்த வெக்டார் மேலே ஒரு லைன் வரைஞ்சி ரெண்டுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிச்சோம்னா தீட்டா கிடைக்கும். அல்லது இந்த வெக்டாருக்கு பேரலாக ஒரு லைன் வந்து இந்த வெக்டாரை டச் பண்ணுற மாதிரி வரைகிறோம். தென் ரெண்டுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. ஸோ ரெண்டு கேஸ்லையும் we will get the same angle theta. Then what is projection of F on D? ஸோ எந்த வெக்டாரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அந்த வெக்டாரில் இருந்து எந்த வெக்டார் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அதுக்கு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம் ஃப்ரம் போத் ends. வெக்டார் எஃப்ஐ வந்து வெக்டார் டி மேலே ப்ரொஜெக்ட் பண்ணும். தட் மீன்ஸ் வெக்டார் எஃப்ல இருந்து ரெண்டு எண்டில் இருந்து லைன்ஸ் பர்பண்டிகுலர் டு வெக்டார் டிக்கு வந்து வரைகிறோம். ஸோ இந்த எண்டிலிருந்து ஒரு லைன் பர்பண்டிகுலர் டு வெக்டார் டி, அதே மாதிரி இந்த எண்டிலிருந்து ஒரு லைன் பர்பண்டிகுலர் டு வெக்டார் டி வரைகிறோம். ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்டை ஜாயின் பண்ணோம்னா தட் இஸ் தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எஃப் ஆன் டி. சப்போஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆஃப் வெக்டார் எஃப் லை ஆன் தி செகண்ட் வெக்டார், தென் டச் பண்ணாத எண்டிலிருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சா போதும். ஸோ இங்கே வெக்டார் எஃப் இஸ் டச்சிங் தி வெக்டார் டி அட் ஒன் எண்ட், அதர் எண்ட் இஸ் நாட் டச்சிங். ஸோ இந்த கேஸில் இந்த நான் டச்சிங் எண்டிலிருந்து ஒரு லைன் வந்து வெக்டார் டிக்கு பர்பண்டிகுலராக வரைகிறோம். தென் இந்த பாயிண்ட்டும் ஆல்ரெடி ஒன் எண்ட் இஸ் டச்சிங். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிறது தான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டார் எஃப் ஆன் டி. இந்த கேஸில் second vector is very small in magnitude, whereas first vector f is longer than this. ஸோ இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது? அதுக்கு இந்த ஸ்மாலர் வெக்டாரை வந்து ஸ்லைட்லி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து இது மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். எகைன் இந்த எண்டிலிருந்து ஒரு லைன் வந்து இந்த வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக வரையணும். அதே மாதிரி இந்த எண்டிலிருந்து இந்த வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரையணும். இந்த பாயிண்ட் ஏற்கனவே டச்சிங் தி வெக்டார் டி, அதனால் இங்கேருந்து நம்ம லைன் காட்ட வேண்டியதில்லை. ஸோ இந்த இடம் மீட் பண்ணுற பாயிண்டில் ஜாயின் பண்ணிட்டோம்னா திஸ் இஸ் தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எஃப் ஆன் டி. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எஃப் ஆன் டி இஸ் மோர் தேன் வெக்டார் டி. இங்கே ஃபர்ஸ்ட் வெக்டாருக்கும் செகண்ட் வெக்டாருக்கும் இடையில அப்டியூஸ் ஆங்கிள் இருக்குது. தட் இஸ் மோர் தேன் 90 டிகிரி. இதில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம்? ஒன் ஆஃப் த வெக்டார்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதர் வெக்டாரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ வெக்டார் ஆன் அனதர். ஒரு வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் ஆன் அனதர் வெக்டாரோட முக்கியத்துவம் என்ன? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சே வெக்டார் எஃப், தட் இஸ் ஃபோர்ஸ், ஆன் வெக்டார் டி டிஸ்பிளேஸ்மெண்ட் இண்டிகேட்ஸ் த காம்பனன்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு வெக்டார் வந்து இன்னொரு வெக்டாருக்கு ஒரு ஆங்கிளில் இருக்கிற போது அந்த ஃபர்ஸ்ட் வெக்டாரோட காம்பனன்ட் parallel to the second வெக்டார்ங்கிறது தான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டார் ஆன் அனதர். ஸோ இந்த கேஸில் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாடி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஏன் ஆங்கிள் தீட்டா, இந்த மாதிரி இருக்கிற போது இந்த ஃபோர்ஸ் எஃபோட காம்பனன்ட் ஆன் த பாடி இன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா எஃப் காஸ் தீட்டா. ஹியர் த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் த பாடி அட் ஏன் ஆங்கிள் சச் தட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் at an angle theta to the force. F will not fully act on the body but only a part of it, that is F cos theta, and it will be in the direction of displacement vector, that is vector D. So F வந்து fully object மேலே body மேலே act பண்ணாது, only a part of it equal to F cos theta. அதுதான் அந்த பாடி மேலே ஆக்ட் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன்லேயே ஆக்ட் பண்ணுது.
ஒர்க் இன் வெக்டோரியல் நோட்டேஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே a force is acting, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் d, in between angle, that is angle between f and d வந்து theta. இந்த மாதிரி இருந்தா work done by the force on the object or body is f dot d. If a force acts on a body so that it makes an angle of theta with its direction of displacement, then work done by the force on the body is equal to f dot d. This is dot product of two vectors equal to f d cos theta, magnitude of f and magnitude of d into cos theta. ஒரு ஃபோர்ஸ் f வந்து ஒரு பாடியில் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் டிங்கிற அளவுக்கு இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுச்சுன்னா தென் ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் ஆன் த பாடி இஸ் எஃப் டாட் டி, டாட் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ வெக்டார்ஸ். ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டி, பட் ஒர்க் இஸ் ஸ்கேலார். இப் ஒர்க் இஸ் டன் ஆன் எ பாடி இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி இஸ் சேஞ்ச்டு. ஃபார் எக்ஸாம்பிள், கார் வந்து ஒரு ஒன் டைரக்ஷன், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் கோயிங் வித் சர்டன் ஸ்பீடு. இப்போ என்ஜின் இஸ் ஸ்டாப்டு, என்ஜினை ஸ்டாப் பண்ணிட்டான், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த ரோடு வில் ஆக்ட் அகைன்ஸ்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் த கார்ஸ் ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்டு டு 0. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி காரோட ஸ்பீடை 0வா ரெடியூஸ் பண்ணிடும் ஆர் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இனிஷியலாக அது சர்டன் ஸ்பீடில் இருந்துச்சு, தட் இஸ் சர்டன் கைனட்டிக் எனர்ஜியோடு இருந்துச்சு. இப்போ ஸ்பீடு 0 ஆயிடுச்சு, தட் இஸ் கைனட்டிக் எனர்ஜி 0 ஆயிடுச்சு. ஸோ திஸ் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி கார் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தி ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ், தட் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஓவர் தி displacement. The car moves till it stops. So its kinetic energy from a non-zero value changed to 0. Here the applied force is opposite to displacement and reduced the kinetic energy and speed. So இங்க applied force, frictional force வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணி அதோட கைனட்டிக் எனர்ஜியையும் ஸ்பீடையும் ரெடியூஸ் பண்ணிருச்சு. If a small box is sliding on a surface at certain speed, if you apply a force and push it, then its speed is increased. Here the applied force is in the direction of displacement. So ஒரு சின்ன பாக்ஸ் வந்து ஒரு சர்ஃபேஸில் ஜஸ்ட் ஸ்லைடிங் வித் சர்டன் ஸ்பீடு அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற போது நாம் அதில் அடிஷனலாக ஒரு புஷ் கொடுக்குறோம். தட் இஸ் we are applying a force in the same direction of its motion. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன்லேயே அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற போது இந்த பாக்ஸோட ஸ்பீடு அதிகமாகும், தட் இஸ் இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகுது. ஸோ ஃபோர்ஸ் ஹஸ் டன் ஏ ஒர்க் ஆன் தி ஆப்ஜெக்ட், அதோட கைனட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆயிடுச்சு, இந்த கேஸில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த கேஸில் கார் மேலே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எகைன்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் பண்ணி அதோட கைனட்டிக் எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணுது. So ஒரு பாப் ஆஃப் மாஸ் m is suspended by a light string of length L. It is imparted a horizontal velocity Vo at the lowest point A such that it completes a semicircular trajectory in the vertical plane with a string becoming slack only on reaching the topmost point C. இது வந்து figure 6.6ல காமிச்சிருக்காங்க. Obtain an expression for Vo, that is இங்க கொடுத்த velocity, the speeds at points B and C. Bலையும் Cலையும் அந்த பாப், அந்த சின்ன பாலுக்கு இருக்கிற வெலாசிட்டி, இந்த பாயிண்ட் பியில் அதோட ஸ்பீட் என்ன, இந்த பாயிண்ட் சியில் அதோட ஸ்பீட் என்ன. தென் ரேஷியோ ஆஃப் தி கைனட்டிக் எனர்ஜிஸ் KB, that is kinetic energy at B by kinetic energy at C, KB by KC. இதெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. Comment on the nature of the trajectory of the bob after it reaches the point C. இதுக்கப்புறம் அது பாயிண்ட் சியை ரீச் பண்ண பிறகு அந்த பாபோட ட்ரெஜெக்டரி, தட் இஸ் பாத் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், அதோட நேச்சர் என்னன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பாப், தட் இஸ் ஒரு ஸ்மால் ஸ்பியர் ஆஃப் மாஸ் எம் வந்து எல்லுங்கிற லென்த் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டி இதை வந்து வெர்டிக்கலாக சுற்றுறோம்.
இந்த மாதிரி சுத்துற போது இது லோயர் மோஸ்ட் பாயிண்ட், then it will slowly, then it will rise upward up to point C, then it will come back to this position and so on. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்மால் வெயிட்டை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டி இந்த மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா அப்பர் மோஸ்ட் பொசிஷன் போகும்போது அந்த ஸ்ட்ரிங்கு ஆர் நூல் வந்து தொய்வாயிரும், லூஸ் ஆயிரும், டென்ஷனே இருக்காது. தென் இங்கே டவுன்வார்டு வர வர டென்ஷன் அதிகமாகிட்டே வரும். லோயர் மோஸ்ட் பொசிஷன்லாம் அதோட டென்ஷன் அதிகமாக இருக்கும். எதனால்? ஏன்னா இங்கே வெயிட் வில் லாக்டு ஃபுல்லி. அந்த வெயிட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டென்ஷன் இருக்கும். அந்த வெயிட்டை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி டென்ஷன் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் வந்து அதிகமாக இருக்கும். தென் ரைஸ் ஆகி போகிற போது இந்த இடத்துல வர்றபோது அந்த டென்ஷன் வந்து 0 ஆயிரும். அதனால் அது ஸ்லாக் ஆயிரும், அந்த த்ரெட் வந்து தொய்வடைஞ்சிரும். அதுக்கப்புறம் எகைன் இட் வில் கம் அண்ட் கம்ப்ளீட் தி சர்க்கிள். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். There are two external forces on the bob, gravitational force and the tension in the string. டென்ஷனை வந்து டீன்னு காட்டுறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் mg. mg will always act downward. இந்த இடத்துல இருந்தாலும் டவுன்வார்டு தான், எங்கே இருந்தாலும் டவுன்வார்டு தான். mg is always downward acting. டென்ஷன் will act towards center. இந்த இடத்துல இருந்தாலும் சென்டர் அண்ட் அப்வார்ட்ஸ். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா சென்டர் லெஃப்ட்வார்ட்ஸ். இந்த இடத்துல இருந்தாலும் டுவார்ட்ஸ் சென்டர் அண்ட் டவுன்வார்ட்ஸ். We know displacement is in the direction of velocity and hence it is tangential to the circle as is velocity. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வெலாசிட்டி வந்து டேஞ்சன்சியல், வெலாசிட்டி டைரக்ஷனில் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்சோ டேஞ்சன்சியல் டு தி சர்க்கிள். இதனால் the tension T does no work since the displacement of the bob is always normal to the string. ஸோ இந்த டென்ஷன் வந்து பாப் மேலே, இந்த ஸ்மால் பால் மேலே எந்த ஒரு ஒர்க்கையும் செய்யாது. ஏன்னா இது ஆக்ட் பண்ணுற டைரக்ஷனுக்கு ஆல்வேஸ் பர்பண்டிகுலராக இந்த பாப்போட டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஏன்னா பாப்போட வெலாசிட்டி ஆல்வேஸ் tangential and always perpendicular to the radius. The potential energy of the bob is thus associated with the gravitational force only. So only gravitational force can do any work on the bob. அதனால அதோட potential energy is associated with the gravitational force only. The total mechanical energy E of the system is கன்சர்வ்டு. ஸோ இந்த பாபோட மூமெண்ட்ல அதோட டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு, தட் இஸ் அன்சேஞ்சு. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் டோட்டல் எனர்ஜி வில் பி சேம். வி டேக் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் டு பி 0 அட் தி லோயஸ்ட் பாயிண்ட் ஏ. இந்த பாயிண்ட்ல வந்து இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து 0ன்னு வச்சுக்குவோம். ஸோ திஸ் இஸ் ஏ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். திஸ் ஃபிகர் இஸ் டேக்கன் ஃப்ரம் NCERT 11th ஃபிசிக்ஸ் புக். இப்போ இந்த பாயிண்ட் ஏல இதோட எனர்ஜி அண்ட் வெலாசிட்டியை பற்றி பார்ப்போம். டோட்டல் எனர்ஜி E at point A is due to kinetic energy only of mv² ஏன்னா இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜியை 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். தென் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்ப்போம். டென்ஷன் இஸ் ஆக்டிங் ஆப்போசிட் டு mg. டென்ஷன் ஆக்டிங் ஆல்வேஸ் டுவார்ட் சென்டர். இந்த பர்டிகுலர் கேஸில் வெர்டிக்கலி அப்வார்டு, mg வெர்டிக்கலி டவுன்வார்டு. இது வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்குது. அதனால் இதற்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை இந்த அப்வார்ட் ஆக்டிங் டென்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணும். தேர்ஃபார் டென்ஷன் இஸ் மோர் தேன் mg. அப்போ தான் அது வந்து இதற்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை தர முடியும். ஸோ TA டென்ஷன் அட் A மைனஸ் mg ஈக்குவல் டு mv²/L. Lங்கிறது radius of this vertical circle. This is as per Newton's second law. So ரெண்டு ஃபோர்ஸ் டென்ஷன் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இதோட நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு தி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் C, the string slackens, that is the string வந்து லூஸ் ஆயிடுது, தொய்வு அடைஞ்சிருது.
as the tension in the string TC becomes 0. So in the particular point la tension will become 0. So at C, E equal to half mvc square plus 2 mgl. So இந்த இடத்துல kinetic energy plus potential energy. So இந்த பாயிண்ட்ல வந்து potential energy 0ன்னு வச்சுக்கிட்டோம். அதனால it is going to a height of 2L, L plus L. அதனால 2 mgl அளவுக்கு பொட்டன்சியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிரும். பிளஸ் அந்த இடத்துல வெலாசிட்டி விசின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப் எம் விசி ஸ்கொயர்ங்கிறது கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த இடத்துல டென்ஷன் இஸ் நாட் தேர், எம்ஜி இஸ் ஆக்டிங் டவுன்வர்டு அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வில் நாட் டுவார்ட் சென்டர் அண்ட் இன் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் டவுன்வர்டு. ஸோ எம்ஜி தான் இந்த பாபுக்கு தேவையான centripetal force provide பண்ணும். therefore mg equal to mvc square by capital L. tension வந்து 0. so tension ஓட contribution கிடையாது. therefore vc equal to square root of gl. so L இங்க வந்துச்சுன்னா mgl, mக்கு m cancel ஆயிரும். vc is therefore square root of gl. vc வந்து speed at c. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து E total energy will become 5 by 2 mgl. So இந்த இடத்துல VC க்கு பதிலா square root of gl போட்டோம்னா then E will become 5 by 2 gl. Since energy is conserved, இதே அளவுக்கு தான் எனர்ஜி பாயிண்ட் ஏலையும் இருக்கும். therefore energy at A is 5 by 2 mgl. that should be equal to half mvo square. இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுவும் கிடையாது, ஒன்லி கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜி should be equal to the total energy 5 by 2 mgl. then VO becomes equal to square root of 5gl. at B the energy is equal to, இந்த பாயிண்ட்லையும் அதே தான், டோட்டல் எனர்ஜி 5 by 2 mgl. இந்த இடத்துல இந்த பாபோட ஸ்பீடு வந்து VBன்னு வச்சுக்கிட்டோம்னா ஆஃப் mvb ஸ்கொயர், இது கைனட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி mgl. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து எல்லுங்கிற ஹைட்ல பாப் இருக்குது, அதனால mgl. this should be equal to 5 by 2 mgl total energy. so at each and every point kinetic energy plus potential energy should be equal to 5 by 2 mgl. so vb equal to square root of 3gl. இந்த இடத்துல ஸ்பீடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gl, இந்த இடத்துல ஸ்பீடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3gl, இந்த இடத்துல ஸ்பீடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் gl. இங்க டென்ஷன் 0, இங்க டென்ஷன் இஸ் தேர். இந்த இடத்துல டென்ஷன் இருக்கும், we need not calculate now. at all the points G is acting downward. subdivision 3, the ratio of the kinetic energies of the bob at B and C, kb by kc, half mvb square by half mvc square, half cancel ஆயிரும், m cancel ஆயிரும், equal to vb square by vc square equal to square root of VB வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3gl, அதான் ஸ்கொயர் பண்ணுறோம், டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் gl ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 by 1. at point C the string becomes slack and the velocity of the bob is horizontal and to the left. இந்த vertically uppermost point C ல tension is 0, ஏன்னா string வந்து slack ஆயிடுச்சு. இந்த இடத்துல velocity will be tangential to the circle and to the left. the bob oda trajectory will be horizontal to the circle and to the left. if the connecting string is cut at this instant at C, the bob will execute a motion with horizontal projection akin to a rock kicked horizontally from the edge of a cliff. so இந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிட்டான், இந்த பாபு வந்து a horizontally projected particle மாதிரி பார்த்தால போகும், similar to a small rock kicked from a horizontal cliff. otherwise the bob will continue on its circular path and complete the revolution. அந்த மாதிரி கட் பண்ணாத போது அது வந்து full circular motion complete பண்ணும். example 6.8, to stimulate car accidents, auto manufacturers study the collisions of moving cars with mounted springs of different spring constants. Consider a typical simulation with a car of mass 1000 kg moving with a speed 18 km per hour on a smooth road
and colliding with a horizontally mounted spring of spring constant 6.25 into 10 power 3 Newton per meter. What is the maximum compression of the spring? So car manufacturers வந்து கார் ஆக்சிடென்ட் மாதிரி சிமுலேட் பண்றாங்க. அதாவது ரியல் கார் ஆக்சிடென்ட் மாதிரி இல்லாமல் பட் வந்து காரை வந்து ஒரு மவுண்டட் ஸ்ப்ரிங், அதாவது ஒரு எண்டு ஃபிக்ஸ் பண்ண ஸ்ப்ரிங் மேலே ஹிட் பண்ண வச்சு கொலைடு பண்ண வச்சு சிமுலேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கார் அதோட வெயிட் 1000 kg, இது வந்து 18 km/h ஸ்பீடில் ஒரு ஸ்மூத் ரோடில் போய் கொலைடிங் வித் ஏ ஹரிசாண்டலி மவுண்டட் ஸ்ப்ரிங். அந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இஸ் 6.25 into 10 power 3 Newton per meter. இந்த மாதிரி அந்த ஸ்ப்ரிங் மேலே அது ஹிட் பண்ணுற போது ஸ்ப்ரிங் வில் கெட் கம்ப்ரஸ்டு. வாட் இஸ் தி மேக்ஸிமம் கம்ப்ரஷன் ஆஃப் தி ஸ்ப்ரிங்? ஆன்சர்: at maximum compression the kinetic energy of the car is converted entirely into the potential energy of the spring. So car வந்து ஒரு ஸ்பீட்ல வருது, that means that is possessing kinetic energy. இந்த kinetic energy வந்து ஸ்ப்ரிங்கை ஹிட் பண்ணதான் அந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகி காரோட கைனட்டிக் எனர்ஜி வந்து அதில் பொட்டன்சியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி மூவிங் கார் இஸ் சிம்பிள் ஃபார்முலா ஆஃப் mv ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு மாஸ் 10 power 3 kg 1000 kg இன்ட்டு ஸ்பீடு வந்து 18 km/h இன்ட்டு ஸ்கொயர். யூனிட்டோட போடுங்க, அதர்வைஸ் ராங் ஆன்சர் தான் கிடைக்கும். ஈக்குவல் டு 1/2 10 power 3 இன்ட்டு 5 m/s. 18 km/h வந்து 5 m/s whole square equal to 12,500 joule. Initially spring normal இருக்குது, car is coming with a speed v, hitting it in the end mounted fixed, then அந்த spring வந்து compress ஆகுது. So இதோட kinetic energy transfer to spring and spring gets potential energy. So இது compress ஆகிறது xங்கிற amount இருந்துச்சுன்னா energy stored will be half kx square. Stored potential energy in the compressed spring equal to half kx square. இது standard formula, which should be equal to change in kinetic energy of the car. Change in kinetic energy of the car வந்து its initial kinetic energy. ஏன்னா final kinetic energy வந்து fully 0 ஆயிரும், everything transfer to spring. அதனால equal to 1.25 into 10 power 4 joule. ஸோ இதையும் ஈக்குவேட் பண்ணுறோம். கேயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 6.25 into 10 power 3. ஸோ அதையெல்லாம் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா எக்ஸ் ஆர் எக்ஸ் மேக்ஸிமம், that is maximum compression becomes equal to 2 meter. We note that we have idealized the situation. The spring is considered to be massless. ஸோ இதை வந்து நாம் ரொம்ப ஐடியல் சுச்சுவேஷனாக அசியூம் பண்ணி பண்ணுறோம். ஸ்ப்ரிங் வந்து மாஸ்லெஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஆன் விச் கார் மூவ்டு வந்து ரொம்ப ஸ்மூத் அண்டு பொசஸ்டு நெக்லிஜிபிள் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் அண்டு தட் ஹேட் எ நெக்லிஜிபிள் ஃப்ரிக்ஷன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ தீஸ் ஐடியல் கண்டிஷனில் இந்த கால்குலேஷன். சப்போஸ் the surface on which car moved had friction, then we have to include friction also. Example 6.9. Consider example 6.8. முன்ன பார்த்த எக்ஸாம்பிள், அதில் கோஎபிசியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ 0.5ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாட் வில் பி தி மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் ஆஃப் தி ஸ்ப்ரிங். ஸோ முன்ன கார் வந்து ஒரு ஸ்மூத் ரோடில் போச்சு வித்தவுட் ஃப்ரிக்ஷன், ரோடில் வந்து ஃப்ரிக்ஷன் இல்லை, அதில் மூவ் ஆச்சுன்னு சொன்னோம். இந்த கொஸ்டினில் அந்த ரோடுக்கு வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் 0.5 அப்படிங்கிற அளவுக்கு கோஎபிசியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதா எடுத்துக்க சொல்கிறாங்க. In presence of friction, both the spring force and the frictional force act so as to oppose the compression of the spring, as shown in figure 6.9. ஸோ முன்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மட்டும்தான் கார் மேலே அப்போஸ் பண்ணுச்சு, இப்போ ஃப்ரிக்ஷனும் காரோட மூவ்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுது. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து முன்னாடி கார் ஹிட் பண்ணுற போது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கேஎக்ஸ் வாஸ் ஆக்டிங் அகைன்ஸ்ட் இட். இப்போ அடிஷனலாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூ எம்ஜி ஆல்சோ வில் ஆக்ட் opposing its motion towards spring. இப்போ ஒர்க் எனர்ஜி தியரத்தை இன்வோக் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம், ரேதர் தேன் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. இங்கே வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணாமல் ஒர்க் எனர்ஜி தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம்.
delta K, change in kinetic energy equal to KF, K final minus K initial. கார் வந்து initially ஒரு kinetic energy due to speed வந்து போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் spring and the surface below spring இது ரெண்டும் அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுது. ஸ்ப்ரிங் வந்து கார் வந்து அதை கம்ப்ரெஸ் பண்ணுற போது அதை புஷ் பண்ணி அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணும். அதே சமயம் ஸ்ப்ரிங்க்கு ஜஸ்ட் கீழே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து ரஃப் சர்ஃபேஸ், that is giving a frictional force, so that also will act on the car. அந்த மாதிரி இது ரெண்டும் காரோட மோஷனை அப்போஸ் பண்ணி காரோட ஃபைனல் வெலாசிட்டியை வந்து ஜீரோவாக மாற்றிடும். ஸோ ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி ஜீரோவாகிடுது. therefore delta K, change in kinetic energy of the car equal to 0 minus half mv square equal to minus of mv square. Then work done by the net force is W equal to work done by the spring minus of kxm square. xm ங்கிறது maximum compression of the spring. Work done by frictional force equal to minus mu mg xm. ஸோ ஸ்ப்ரிங்க்கு ஜஸ்ட் கீழே இருக்கிற சர்ஃபேஸ் ரஃப் சர்ஃபேஸ், அதுவும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த காரோட மோஷனை அப்போஸ் பண்ணது டு எ டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்எம். தென் ஒர்க் எனர்ஜி தியரம் படி திஸ் ஒர்க் சுட் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் மைனஸ் ஆஃப் எம்இ ஸ்கொயர் ஈக்குவல் டு this work done. So inga minus then throughout minus 2 ஆல multiply பண்ணோம்னா mv square equal to kxm square plus 2 mu mg xm. then rearrange பண்ணோம்னா kxm square plus 2 mu mg xm minus mv square equal to 0. ஒரு quadratic equation கிடைச்சிருச்சு. இதை சால்வ் பண்ணோம்னா xm கிடைச்சிரும். this is quadratic equation in variable xm. அதை சால்வ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சிங்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a யூஸ் பண்ணோம்னா we get these expressions. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 1.35 மீட்டர், which as expected is less than the results in previous example. ஸோ இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் கிடைச்ச மேக்ஸிமம் கம்ப்ரஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்கை விட குறைவான கம்ப்ரஷன் கிடைக்குது. எதனாலனா இப்போ அடிஷனலாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் பிலோ ஸ்ப்ரிங்கும் காரோட மோஷனை அப்போஸ் பண்ணுச்சு. ஒன்லி ஸ்ப்ரிங் அப்போஸ்டு தி கார்ஸ் மோஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கெட் மோர் வீடியோஸ் இன் த நீட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ.